அங்கே போடுங்க. சாமி வரும். புலி பண்ணானா முழிச்சிட்டு இருக்கானா தோங்குறாங்க. நல்லா வந்துடும். இது முடி எங்கடா இருக்கிறீங்க? கருப்பு தெரியாதா? அந்த ஆத்தாளுக்கு முன்னோடியா உடம்புல வீந்துக்கு முன்னுப்பா அப்ப எங்க விழுந்த எங்க விழுந்த எங்க விழுந்த எங்க விழுந்த ஏன்னா ஓத்த மக்களா மக்களா நீங்களா காப்பு கட்டிக்கிட்டு கோட்டை சேர நாங்க போட்டுக்குவோம். ஆமா நான் மலைமலையா தாண்டி வந்து கருப்பு சாமி ஓடி வந்து ஏதோ வந்த வேகத்துல வாய் தவறி சண்டைக்கு சாமியே தவறுனா மத்தவங்க எல்லாம் தவறு வாய் தவறுனா கோயில போடுறா. சரி சரி அப்ப நாங்க அக்காலும் தங்கையாரும் ஐயோ நாங்க இவர் 2 பேரும் எங்க அண்ணவோடு மாலையா எங்க அண்ணா 7 மாலையானோ அப்பா தெருங்கூர் எல்லையிலே நாங்க குதி கொண்டிருக்கிறோமப்பா. எப்பா ஆத்த காலில் விழுந்து கும்பிடுறா. எப்பா செருங்கூர் எல்லையில அப்ப கல்லடி பட்டாலும்
இந்த ஊரு கொஞ்சம் கண்ணடி போட்டுருக்குதுடா. அப்பா சின்ன கிராமம், இந்த பனி காலத்திலயும் இந்த செல்லியாய கும்பிடுறாங்க அப்படின்னு அக்கம் பக்கம் ஊருக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கந்திச்சு ஓம்பல் இருக்குதுடா. ஆமா, கண்ணோமல். அத நான் நீங்கணும்னா அதுக்கு என்னதான் பண்ணணும்? நான் கேட்கறது அவங்க கொடுக்குறாங்க. கிடா வெட்டணுமா, கோழி வெட்டணுமா? ஏண்டா கிடாய் வெட்டி இப்படி நீங்க திங்கிறது என்ன கேட்கறீங்க? கேட்கறத கொடுக்கறன்னு கேள்றா. நீ கேட்கறத செய்யறாத்தா. நீங்க வெங்காயத்துல செய்வ, நீ கடைக்கார ஊருக்காரங்களை கேள்றான். ஊருக்காரங்களை சொல்லி செய்யறாத்தா. செய்ய சொல்லணும்னா அப்புறம் 10 லட்சம் கடை 20 லட்சமே கொடுக்கும். அத்தா கொஞ்சம் பொறுத்துக்காத்தா. ஏற்கனவே நீ ஓடிபி சொல்லி 10,000 பிடிக்கிறாங்க. உண்மையிலேடா? உண்மையாத்தா, உண்மையை கரெக்டா சொல்ற. அதனால செய்றீங்களா? செய்யறாத்தா. அப்ப இந்த கந்திஷ்டி ஓம்பல் கழிக்கணும்னா அடுத்த வருஷம்பா இதே நல்லப்பா, இதே தேதியிலப்பா, இதே செல்லியம்ம திருவிழாவுக்கு எங்களையே கூத்து கொண்டது வச்சா ஆத்தா அதுல வந்து அப்ப சொல்றா. போன வருஷம் சொன்னேன், இப்போ திருப்பி வச்சுட்டாங்க. கேட்டா போன வருஷம் கொஞ்சம் தான் உதஞ்சது, இப்ப பாதி தான் உதவுதுடா. மீதி அடுத்த வருஷம் அப்பா எனக்கு உடம்பு எரியுது. அத்தா ஊர் கேள்வி சொன்ன, எங்க ஆட்டக்காரங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லாத்தா. சொல்றேன்பா. இங்க கொஞ்சம் பாதி பேர் இது சாமியா இல்ல வேணுங்கதே திமிர்ல பேசுறான்னு நினைக்கிறாங்கடா. அது என் மனசுக்கு தோணுதுடா. சொல்லாத்தா. நான் சொல்றேன், அங்க அடையாளம் கரெக்டா இருந்ததுன்னா ஆத்தா வந்தது கரெக்டா நினைச்சுக்கிறேன். சொல்லாத்தா. எப்ப அச்சம் உண்டு சச்சம் உண்டு. டே அப்பா தண்டனையில உன் வீட்டுல ஒரு ஓட்டம் உண்டு. ஆமா இருக்குதாத்தா. இல்லடா இருக்குது. அடாத மலையிலும் 10 லட்சம் செலவு பண்ணி இந்த பைப் ஓட்டம் நம்மளால அடைக்க முடியலையே. எனக்கே குறி சொல்றது, கேஸ் ஒரு குறி சொல்லலாம். நினைச்சியா? டேய் நினைச்சியா இல்லையாடா? இருக்குது. நினைச்சியா இல்லையா? உண்மைதான், உண்மைதான். அந்த ஓட்டையை அடைக்கணும்னா 10 கத்தை கீத்து வாங்கி 20 கூலியால் வச்சு மேய்ச்சிங்கன்னா நான் ஒழுவாத பாதுகாக்கிறேன். அப்படியே செய்யறாத்தா. எனக்கு சொன்ன இந்த கட்டியக்காரன் ஆடுறான் பாரு, ஜெயராம, அவனுக்கு ஒரு குறி சொல்லாத்தா. அப்பா ஊர் வாக்கெல்லாம் சொல்லிட்டு சரி கெட்டிக்காரன் சொல்லணுங்க. அப்பா நீங்க ஆட்ட ஆட வந்தீங்கப்பா, நான் பெத்த மக்களா அல்லும் பகல என்னையவே நினைக்கிறீங்கடா. நீங்க ஆட்ட ஆட வந்தீங்கடா, உன் பொண்டாட்டில வீட்டுல அவுத்து போட்டு ஆடுறாரு. அத்தா ஆட்டக்காரன் பொண்டாட்டி தான் ஆடுறா, இந்த கெட்டிக்காரன் பொண்டாட்டி. அப்பா ஏறடிச்சு பார்த்தண்டா, ஆண்டு அடிச்சு பார்த்தண்டா, சாமி கொழுவுல இருந்து உதய மாட்டேன்டா. நல்லா பார்த்து சொல்லாத்தா. நான் உள்ள பூந்து பார்த்தண்டா, இப்ப காம்பவுண்ட் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் போக முடியல. எட்டி பார்த்தண்டா, ஏறெடுத்து பார்த்தண்டா, இந்த கோமாளி வீட்டுலயும் அங்க ஈ ஒண்ணு நாடாதுடா, ஒண்ணு உள்ள புதாதுடா. ஏன் என்ன காரணம்? ஆட்டக்காரன் போட்டாச்சு எல்லாரும் வீட்டுல அவுத்து போட்டு பாடுவேன், கட்டிக்காரன் போட்டாச்சு மட்டும் ஈரம் கூட போதாது. என்ன காரணம்? பாலகி கால விழுந்து கும்பிட்டுங்க, காலில் விழுந்து கும்பிடுறாயா? ஒரு மணக்கவசம் 1 மாசமா மணக்கவலையில் இருக்கிறப்பா. என்னப்பா மழைக்காவல? என் பாலகம் கோயிலுக்கு கூட நீ போனப்பா. ஆமா, ஐயப்ப கோயிலுக்கு போனியா இல்லையா? கண்டிப்பா போனேன். உனக்கு வந்த குறை என்ன தெரியுமா? 50,000 குச்சி வச்சு உனக்கு 30,000 தான் கூலி வந்துட்டு. அது கூட இல்லடா. எப்பா 50,000 குச்சிப்பா 1.5 லட்சம் செலவு பண்ணிக்கிறேன். 1.5 ஏக்கர் பிடிங்க 63 மூட்டை தான் வந்திருக்குது. வந்திருக்குது. அடுத்த வருஷம் எவ்வளவு 40 நாள் 2.5 லட்சத்துக்கு கொண்டுட்டு போய் உன் காட்டிலேயே கொட்டி விட்டு உக்காந்துருந்தீங்கன்னா உனக்கு 1.25 லட்சம் நான் தரேன். கருப்புசாமி, இந்த கட்டிக்காரன் வீட்டுல ஏறும நாடாது. நீ அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? எப்பா இந்த கோமாளி பொண்டாட்டி அவ புள்ள பெத்தி இப்பதானே 3 நாள் ஆகுது. தாயே